ஏஜேவோட கார் வருது. ஏஜேவோட காரா? ஸ்கை ப்ளூ ஷர்ட். அவர் மனசுல நான் தான் இருக்கேன். ஏஜே எங்க போற? நில்லு. ஹலோ, பாத்து போங்க. சாரி போங்க போங்க ப்ளீஸ். ஏஜே வராரு, ஏஜே வராரு, ஏஜே வராரு, பக்கத்துல வராரு. ஏஜே 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 பிரவலி நில்லு. ஓடாத. நில்லு பிரவலி. பிரவலி ஏஜே பிரவலி ஏஜே பிரவலி நில்லு. ஏய் என்ன முட்டாளா நீ? என்ன காரியம் பண்ண பார்த்த? என்னன்னு? ஏஜே போயிட்டாரு. பேசாம இரு. ஏஜே உன்னை பார்த்திருந்தா என்ன ஆகுது? உன்னை வெளியில கூட்டு வந்தது தப்பா போச்சு. சாரிண்ணே, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏஜேவை நேர்ல பார்த்ததும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரிண்ணே. சரி வா, இங்க இருந்து ஆபத்து யாரா பாத்துற போறாங்க. முகத்தை மூடும் போது போலாம். பாட்டி, சாப்பாடு போடுங்க. அர்ச்சனா, மாயா, சித்ரா, பாட்டி, எதுக்கு இப்போ எழுந்திருச்சீங்க? பாருங்க, உங்களுக்காக எத்தனை ஐட்டம் செஞ்சிருக்கேன். சிக்கனு, முட்டை, எறா, வான்கோழி வறுவல். ஏய் நிறுத்து. நண்டு. எதுக்கு இதெல்லாம்? இதென்ன கேள்வி? நீங்க சாப்பிடுறதுக்கு தான். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்காக சமைச்சு போடுன்னு? எந்த வீட்ல புருஷன் எழுந்திருச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு கேப்பா? அது என்னோட கடமை. ஓ, கடமையை கொண்டு போய் குப்பையில போடு. என்ன டிராமா போடுறியா புதுசா? நீங்க என்ன எப்படி நினைச்சாலும் சரி, நான் உங்களை நல்லவராதான் பாக்குறேன். உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நீ என்ன நல்லவன்னு சொல்றது? நான் நல்லவன் தான். நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. என்ன புதுசா எனக்காக சமைச்சு எல்லாம் போடுற? இத்தனை நாளா நீங்க என் கையால சாப்பிடாம போயிட்டீங்க. உடம்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதான் இன்னையில இருந்து நானே சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேணா முடிவு பண்ண. உன் கையால ஒரு பருக்க கூட சாப்பிட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா பண்ற கிரிமினல் வேலை பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி வந்து நிப்ப என் முன்னாடி. நான் இன்னசென்ட் தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க பிளான் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களேன்னு நான் போராடி உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்டயே துரோகிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு இந்த வீட்ல கிடக்குறனே, நான் அப்பாவிதான். நீ அப்பாவியா? ஐயோ ஹிட்லர்! ஏய் எங்க போறீங்க? ஏய் வழிய விடு. நான் செஞ்ச சாப்பாட்டுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அது நீயே தின்னு. நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? ஓ, அவ்வளவு நல்லவளா நீ? நான் நல்ல வாங்குற சர்டிபிகேட்டை நீங்க ஒண்ணும் தர வேண்டாம். சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நீ எப்போ எனக்கு துரோகம் பண்ணியோ அப்போ மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன்.
நீ செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிடுவேனா? நீ செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு பாவம் தான் ஒட்டிக்கும். லாக்அப்ல கிடந்தப்போ 10 தடவையாவது என் சாப்பாட்டை சாப்பிட்டிருப்பீங்க. அப்ப வந்து பாவம் ஒட்டிக்கலையா? என்ன வளர்றேன்? நான் எப்போ நீ செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டேன்? பாட்டி கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு எல்லாம் நான் சமைச்சதுதான். ஒரு நாள் முஸ்லிம் லேடி மாதிரி பர்தா போட்டுட்டு வந்து பிரியாணி கொடுத்தப்போ நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டீங்களே, அதுவும் நான் செஞ்சு கொடுத்ததுதான். ச்சீ, இதுலயும் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டியா? என்ன ஏமாத்துறதுக்குன்னே பொருந்திருக்கியா நீ? நான் உங்களோட வாழதான் பிறந்திருக்கேன். பேசாம வாங்க, வந்து சாப்பிடுங்க. வாங்க. ஏய், கைய விடு. தொட்டா கொலைகாரன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. சரி, நான் தொடல. வாங்க, வந்து முதல்ல சாப்பிடுங்க. ஜெயில இத்தனை நாள் கிடந்து சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து அக்கறையா செஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நீ சமைச்சதை சாப்பிட்டனா எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ண இது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் யாருக்காகவோ என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்ல, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன் நடிப்பில் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம், நானும் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னா நான் சாப்பிடாம இருக்கிறது என்னோட தன்மானத்துக்கு, நீ சாப்பிடாம இருக்கிறது உன்னோட பாசாங்குக்கு. எது ஜெயிக்குதுன்னு நானும் பாக்குறேன். இதுல வெற்றி தோல்வி எங்க வந்துச்சு? நான் உண்மையானவ. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. என் மனசுல எப்பவுமே எதுவுமே இல்ல. இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நானும் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன். ஹாசினி, இந்த பாலக்குடி. எனக்கு வேண்டாம் பாட்டி. சாப்பாட்டை ஆக்கி வச்சுட்டு இன்னும் சாப்பிடாம இருக்க. நீ சமைச்சதை ஏஜே சாப்பிடலன்னா கோச்சிக்கணுமா என்ன? இன்னைக்கு சாப்பிடலன்னா நாளைக்கு சாப்பிட போறா. இந்த பாலக்குடி. நான் குடிக்க மாட்டேன் பாட்டி. நான் சமைச்சதை ஏஜே சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். அடிச்சிருவான் பார்த்துக்க. சின்ன பிள்ளையா நீ? பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பார், நீ ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு ஏஜே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல கோவமா இருக்கான். அந்த நினைப்பு தப்புன்னு நீதாம அவனுக்கு உணர்த்தணும். அது வரைக்கும் கோபதாபங்களை குறைச்சுதாம ஆகணும். நீயும் தாம் தும்னு குதிச்சா சண்டை தான் பெருசாகும். தப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? இத்தனை நாள் என்னோட வாழ்ந்தாருல்ல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட தெரியாதா? ஐயோ, அவன் என்னமா பண்ணுவான்? எல்லாம் அந்த மருமகளுங்க பண்ற வேலை. ஏஜே நம்புற மாதிரி வேலையெல்லாம் பண்ணி விட்டுறாளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதுக்கு ஏஜே மேல கோவப்பட்டு என்னமா பிரயோஜனம்? காலில் கல் இடிச்சிருச்சுன்னு மறுபடியும் கல்லை உதப்பிய? கொஞ்சம் பொறுமையா போ. இந்த பாலக்குடிமா. சாரி பாட்டி, அவரு சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். ஹாசினி, நீ ஏன் சாப்பிட வேண்டாமா? நான் ஊட்டி விடுறேன் உனக்கு. வெறும் வயித்தோட இப்படி கிடக்க கூடாதுமா. உங்களுக்கு இருக்கிற அக்கறை ஏன் அவருக்கு இல்ல பாட்டி? அவருக்கு மனசாட்சியே இல்லையா?
ஆசை ஆசையா சாப்பாடு செஞ்சு போட்டா தூக்கி எறிகிற மாதிரி பேசுறாரு. எனக்கு வேண்டாம் பாட்டி. ஐயோ, எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா நான் என்னம்மா பண்றது? என்னமோ பண்ணுங்க போங்க. பெரிய காந்தி இவ சத்தியாகிரகம் எல்லாம் பண்றான். எவ்வளவு நேரம் தான் இப்படி சாப்பிடாம இருக்க முடியும்னு நானும் பாக்குறேன். அக்கா பிடிவாதக்காரி சாதிப்பா. சாதிச்சிருவாளா? பார்க்கலாம் பார்க்கலாம், வா. என்ன வாங்குறேன்ல. என்ன பாட்டி? உள்ள சாப்பாடு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க பாட்டி? நீ சாப்பிட மாட்டேன்னு சவால் தானே விட்டுருக்க. நீ யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு சவாலை கண்டினியூ பண்ணு. உண்ணாவிரதம் போராட்டம் பண்றவங்க சைடுல பிரியாணி சாப்பிடுறது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நீ வா வா, நான் வெளியில இருந்து யாராவது வராங்களான்னு பாக்குறேன். ஐயோ பாட்டி, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் போராடுறதே உண்மைக்காக தான். நானே பொய்யா இருந்தா எப்படி? நானே செய்யாத குற்றத்துக்காக துரோகி பட்டம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் ஏஜே நான் கொடுக்கற சாப்பாட்டெல்லாம் வெறுக்கிறாரு. அவர் உண்மையை புரிஞ்சுக்கலையேன்னு தான் நான் சாப்பிடாம இருக்கேன். இப்போ நானே அதை மீறினா உண்மை எப்படி ஜெயிக்கும்? என்னாலலாம் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். நீ போராடுமா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு நீ உசுரோட இருக்கணுமே, கொஞ்சமாவது சாப்பிடுமா. நான் செத்தாலும் பரவாயில்ல பாட்டி, சாப்பாட்டுல நான் கை வைக்க மாட்டேன். ஏய் ஹாசினி, சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கு. ட்ரை பண்றியா? அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ சாப்பிடு. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இந்த கேக்? அவ்வளவு டெலிஷியஸா இருக்கு. போலாம் வா. செம்மையா இருக்குல்ல? அம்மாக்கா எங்கக்கா வாங்குனீங்க? ஹாசினி, 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 என்னாச்சுமா? ஐயோ, ஏஜே, ஏய், என்னாச்சு? மயக்கம் ஆயிட்ட. பாருப்பா, என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? இவதான் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடவே இல்லையே. வயித்துல ஒண்ணும் இல்ல, மயக்கம் வராம என்னப்பா பண்ணோம்? ஐயோ, பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாளே. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. புடி, வா.
பார்த்து. ஐயோ, ஹாசினி, ஏன்பா அவ சாப்பாடு கொடுக்கும்போதே நீ ஒருவா சாப்பிட்டு இருந்தா அவளும் சாப்பிட்டுருப்பாள்ல. இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. 2 பேரும் ஒரே மாதிரி பிடிவாதத்துல இருந்தா எப்படிப்பா? ஹாசினி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இப்படி சாப்பாட்டை சாப்பிட்டாரா இல்லையா? அப்போ சாப்பிடல. அப்புறம் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சாவட்டும் அப்படின்னு விட வேண்டியதானே? ஐயோ ஹாசினி, என்ன தனியா விட்டுட்டேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன நிம்மதியாவே விட மாட்டியா? நான் எவ்வளவுதான் உன்கிட்ட இருந்து விலகி போனாலும் நீ நெருங்கி வந்து டார்ச்சர் பண்றீங்க. நான் அக்கறைப்படுறது உங்களுக்கு தொந்தரவா தெரியுதா? அப்ப நான் உங்களுக்கு பாசமா கொடுத்த சாப்பாடு விஷமா தெரியுமா? நீங்க எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறீங்க? அம்மா தாயே, இதுக்கு மேல உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது என்னால. போதும், இனிமே உன் பாசமும் வேணாம், உன் வேஷமும் வேணாம். நீ என்ன விட்டு போனாலே போதும். இவ்ளோ வெறுப்பா இருக்கிற நீங்க என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்கேயாவது ரோட்டோரமா தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே? அந்த பாவம் எனக்கு வேணாம். ஏன் நீயே என்ன விட்டு போயிடலாம்ல? அப்படியா? நான் போய்க்கிறேன். ஏய், விடுங்க என்ன ஹாசினி. பண்ற? என்னம்மா? விடுங்க என்ன. விடுங்க. ஹாசினி, என்ன என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா எழுந்திருச்சிங்க? படுங்க. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பேஷண்ட் கூட ஏன் சார் சண்டை போடுறீங்க? அவங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. சாரி. போதுமா உனக்கு? தொடர்ந்து தப்பு செய்யறது நீ. ஆனா வரவங்க போறவங்க எனக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. நீ கஷ்டப்பட்டு அந்த எவிடன்ஸ் எடுத்து என்ன மாட்டி விட்டதுக்கு பதிலா சோத்துல விஷத்தை வச்சிருக்கலாம். சீ, நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லியுமா உங்களுக்கு புரியல? உங்களை நிரபராதின்னு நான் கோர்ட்ல போராடி மீட்டேன். நான் நிரபராதின்னு எந்த கோர்ட்ல போய் போராடுவேன்? நான் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யல. நான் உண்மையானவ. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுதாங்க நடந்துச்சு. சரி.
நீ அந்த எவிடன்ஸை எரிச்சேன்னு சொன்னல, அப்போ அந்த எவிடன்ஸ் எப்படி விக்ரம் கைக்கு போச்சு சொல்லு சொல்லு. சொல்ல முடியாதுல்ல உன்னால? சொல்ல முடியாது ஏன்னா நீ பொய் சொல்ற. நடிகை ஆகணுங்கிறது உன்னோட ஆசை. ஆனா சந்தர்ப்பவசமா நீ நல்ல கதாசிரியர் ஆயிட்ட, நல்ல கதை எழுதுற. ஐயோ நான் என்ன சொல்ல வரேங்கிறத Shut நீங்க up. கொஞ்சம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ துரோகி தான்.